சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, நம்பியவருக்கு ஆண்டவன் இறங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கான நிறைய கதைகள் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற கதை என்ன அப்படின்னு கேட்டா, கும்பகோணத்துல திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமாள் கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அங்க லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர் வசிச்சு வந்தார். அந்த சாரங்கபாணி கோவில் ஒரு காலகட்டத்துல மொட்டை கோபுரமாவே இருந்தது. ஆனா அவரு இந்த கோபுரத்தை, இவர் ஒரு சாமானியர் தான், ஆனா அந்த மொட்டை கோபுரத்தை வானளாவிய ஒரு பெரிய கோபுரமா ஆக்கணும்ன்றது அவருடைய ஒரு தீரா வேட்கை. அவர் எப்படியாவது இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். வானளாவி நிக்கணும், உயர்ந்த குபுரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். அப்ப அதுக்கான வேலைகள்ல அவர் இறங்கினார். அவர் திருமணம் பண்ணிக்கல, குழந்தை குட்டி கிடையாது, குடும்பம்னு கிடையாது. ஏன்னா இதுலெல்லாம் அவருடைய கவனம் செதறக்கூடாதுன்னு நினைச்சார். அப்போ நிறைய மன்னர்களுடைய, சாமானியர்களுடைய நிதி உதவியோட இந்த கோபுரத்தை அருமையா கட்டி முடிச்சார். சிற்ப வேலைகள்லாம் பிரமாதமா அமைஞ்சு பெரிய கோபுரமாக அது அமைஞ்சது. அப்போ எல்லாரும் கேலி பண்றாங்க. எல்லாம் பண்ணிட்டா சரிதான், உனக்குன்னு யார் இருக்கா? செத்தா உனக்கு தவசம் பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது, என்னத்த நீ பண்ணிட்ட? அதாவது வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், அதுதானே வையகம். இந்த உலகத்துல நம்ம நல்லது பண்ணாலும் அது குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, வாழ்த்துறதுக்கும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனா வாழ்த்துறதுக்கு இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக குத்தம் சொல்லறதுக்கு நிறைய பேர் நிப்பாங்க. அப்போ இவரை கேலி பண்றாங்க. அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல. ஏன்னா அவருடைய ஒரு வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியமே இந்த கோபுரம் கட்டி முடிக்கிறது தான். அப்ப அந்த இது அவருக்கு, அவருடைய வாழ்க்கைக்கான இது முடிஞ்சிடுது, லட்சியம் முடிஞ்சிடுது. அவருக்கு இதெல்லாம் பத்தி ஒரு பொருட்டே இல்லை. அவர் இறந்தும் போயிடுறாரு. இவருக்கு நீ யாரும் இல்லை. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, இவர் என்னமோ கோபுரம் கட்டுறன்னு வாழ்நாளை வீணடிச்சிட்டாரு. இப்ப இவர் கோவிந்தா கொள்ளி தான். இவருக்கு யார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவருக்கு பின்னாடி ஈமக்கிரியைகளை செஞ்சு இவருக்கு மீதி ஒரு வருஷமும் சிரார்த்தங்கள்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இவர் இப்படி வீணடிச்சிட்டாரே வாழ்க்கைய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு பையன் வரான். அவன் சொல்றான், இவருக்கு நான் தூரத்து சொந்தம், நான் அவருக்கு பங்காளி முறையாதான் ஆறேன், அதனால நான் இவருக்கு கொள்ளி போடலாம், நான் இவருக்கு எல்லா ஈமக்கிரியைகளை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வரான். எல்லாம் பண்றான். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பையன் கோவிலுக்குள்ள போறான். அப்புறம் காணோம். அவன் என்னடா கோவிலுக்குள்ள போனவன் காணமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, தெரியல. அதுக்கப்புறம் பட்டர் அந்த சுவாமிக்கு இது பண்ணும்போது பார்த்தா பூனல் இடம் மாறி இருக்கு. இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்க பூனலா இருக்கு. வலது தோல் மேல பூனல் இருந்தது அப்படின்னா, இந்த அபரகாரியம் பண்றச்ச மாத்திரம்தான் பூனல் வலது தோலுக்கு வரும். மீதி டைம்லாம் இடது தோல்ல தான் இருக்கும். சுவாமிக்கு வலது தோல்ல பூனல் மாறி இருக்கு. அப்பதான் என்னடா இது வலது தோல்ல பூனல் இருக்கே அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த ஈமக்கிரியை பண்ணது அந்த பாலகன் யாரு அப்படின்னா, சாக்ஷாத் இந்த சாரங்கபாணியே போய் அவருக்கு பண்ணியிருக்கார். அவரே பிள்ளையா இருந்து அந்த பக்தனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கார். அப்படின்னா நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பகவான் என்னவோ இறங்கவே மாட்டார், பகவான் என்னவோ நம்ம சொல்றது எதையுமே காதுல வாங்க மாட்டார்,
நம்மளுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பெரிய கேப்பை எப்பயுமே வந்து நம்ம வச்சுக்கிறோம். அவரை வந்து நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில நம்ம வச்சுக்கிறது இல்லை. அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை நம்ம எப்பயுமே வச்சுக்கிறோம். அவர் இன்னும் ரொம்ப தூரத்துல மாதிரியும், நம்ம ஏதோ அவர்ல இருந்து விடுபட்டு எங்கேயோ இருக்க மாதிரியும் தான் ஒரு பாவனை இருக்கு. இல்லை, அந்த மாதிரியான எண்ணமே நம்மளுக்கு வேண்டாம். அவர் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும். நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்கும், நீங்க என்ன சொன்னாலும் அவர் செய்வார் அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இந்த லக்ஷ்மி நரசிம்மனுக்கு அவர் இறங்கி வந்து எல்லாமே பண்ணினா மாதிரி, அதுக்காக அதையே பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து கர்மா பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனா எப்படி லக்ஷ்மி நரசிம்மருக்கு இறங்கினாரோ அது மாதிரி வந்து நம்ம பகவானிடத்துல ஸ்ரத்தையை வைக்கும் பொழுது, ஒரு பக்தியை வச்சுக்கும் பொழுது, நம்ம அவர்கிட்ட ஒரு சரணாகதி அடையும் பொழுது, நீங்க என்ன பேசினாலும் அவர் காதுல விழுது. உங்களுக்காக என்னவா இருந்தாலும் அவர் பண்றார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியணும். இதை நாம் இதுக்கு முன்னாடியே வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையாவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெண் கேட்கிற வரைக்கும் போனாரோ. இதெல்லாம் ஒரு வேலையாயா எனக்கு, ஒரு பொண்ணு கேட்டு போறதுக்கு கூடவா நான் வரணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லலை. பெண் கேட்டு போனார். அப்ப அது இறங்கி வந்து நம்மளுடைய லெவலுக்கு என்னவோ அதை பண்றார் அப்படிங்கிறது. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான்னா எங்கேயோ மேல, அந்த மேலையான விஷயங்கள் என்னாவது கேட்டாதான் அவர் பண்ணுவார்ல. நம்மள மாதிரி அல்பமா என்ன கேட்டாலும், மனுஷனா வேற என்ன கேட்க முடியும் நம்மளால? மனிதனா அல்ப சிந்தனைகள் தான் நம்ம கிட்ட இருக்கும். கடவுள் மாதிரி எனக்கு வந்து எண்ணம் வராது. நான் மனுஷியாதான் நான் யோசிக்க முடியும். அப்ப நீ அல்பமா மனிதனா நீ என்ன யோசிச்சு உன்னுடைய கோரிக்கை என்னவா இருந்தாலும் பகவான் இறங்கி வந்து உன்னுடைய லெவலுக்கு இறங்கி வந்து நீ என்ன விரும்புறியோ அதை கண்டிப்பாக உனக்கு கொடுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரை எங்கேயோ தூரத்துல வைக்காம நம்மளுக்கு அருகாமையில வச்சுக்கிட்டு நம்ம அவரோட வந்து ஒரு ஒரு ஒட்டு உறவோடவே நம்ம அவரோட இருந்துட்டா, அவரை வந்து விலக்கி தூர வைக்காமல் நம்மளுக்குள்ள ஒத்தராவே வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட பக்தி செலுத்தி சரணாகதி ஆகும் பொழுது உங்களுக்கு நீங்க கேட்ட எல்லாமே நடக்குது, நீங்க கேட்காத விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பக்தி செலுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.